வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு. திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம், வணக்கம் டாக்டர். பராசக்தி ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. நேத்து மக்கள் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸ்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தியேட்டர்ஸ் அதிகம் பண்ணியிருக்கிறாங்க. 550 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆனது. நாளையிலேருந்து 750 தியேட்டர்ஸ்ல வந்து திரையிடப்படும் அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, பாய்காட் பராசக்தி. படம் வந்து சரியாவே இல்ல அப்படிங்கிற ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வைரல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நியாயமா இந்த மாதிரி பாய்காட் ஹேஷ்டேக் எல்லாம் வந்து சங்கிகள் கிட்ட இருந்து தான் வரும். பிஜேபி தரப்புல இருந்து தான் வரும். ஆனா இதுல பிஜேபி பெருசா ரியாக்ட் பண்றத விட தாண்டி நம்ம மக்கள் அதிகம் ரியாக்ட் பண்றாங்களே, அதுக்கு பின்னால என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்க நம்ம மக்கள் அப்படின்னு சொல்றது ஒரு பெருந்தன்மையா நான் பார்க்கிறேன். ஆமா, நம்ம மக்கள் தான். இந்த வழி தவறிய ஆடுகள். அது ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஒரு வேடிக்கைன்னா, எந்த அளவு அந்த கட்சி தாவேகா அரசியல்படுத்தப்படலன்னு பாருங்க. அவர்கள் யாரை கொள்கை எதிரியாக, அரசியல் எதிரியாக கூட இல்ல. கொள்கை எதிரியாக வைத்திருக்கிறார்களோ அந்த கட்சியின் புத்தகத்துல, அட்லீஸ்ட் இந்த புக்ல அவங்களுக்கு எதிரான படம் தான் பராசக்தி. முழுக்க முழுக்க ஒன்றிய பாசிசம், ஒன்றிய ஆதிக்கத்துக்கு எதிரான படம் தான் பராசக்தி. ஆனால் அந்த படம் எதை பற்றி பேசுது? அந்த படம் சமூகத்துல என்ன மாதிரியான தாக்கம்? அந்த படம் நம்ம கட்சிக்கு இருக்கிற கொள்கையாக நம்ம சொல்ற விஷயங்கள தான் பேசுது. இந்த மாதிரி எந்த அறிவுமே இல்லாம, ஜனநாயகன் வரல. கூட வேற எந்த படம் வந்தாலும் நாங்க அசிங்கமா பேசுவோம், திட்டுவோம், படத்த பாய்காட் பண்ணுவோம், இது பண்ணுவோம். இவங்க பாய்காட்ன்னு சொல்றாங்களே தவிர, இவங்களுடைய பலம் என்னன்னு இன்றைக்கு தியேட்டர்ல இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே இவர்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல. இந்த ராஜ் பிரியன்னு ஒருத்தர் இருப்பாரு. லுங்கி பாய்ஸ்ன்னுலாம் இருப்பாங்க. யூடியூப்ல நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. எனக்கு ம். ரொம்ப பிடிக்கும். பயங்கர காமெடியான வீடியோ போடுவாங்க. அவங்க பராசக்தி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட கீழ பயங்கரமா டிவிக்கே நீ விஜய்க்கு துரோகம் பண்ணிட்டலாம் திட்டிருக்காங்க. அத வச்சு அவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நான் கூட போய் கேட்டிருந்தேன். ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் திட்டிட்டு யார்கிட்டடா போய் ஓட்டு வாங்க போறீங்க அப்படின்னு. இது இது இப்போ பிவிஆர்ல எல்லாம் பொதுவா ரஜினி படத்துக்கும் பெரிய நடிகர்கள் படத்துக்கும் தான் தனி பார்க்கிங் கொடுப்பாங்க. நேத்து பராசக்திக்கு தனி பார்க்கிங் இருந்துச்சு. மிகப்பெரிய அளவுல குழந்தைகளோட குடும்பங்கள் பாக்குது. இது யுஏ 16+ன்றதுனால நிறைய பேர் என்ன விஜய் ஃபேன்ஸ் இன்னொன்னு என்ன பரப்புறாங்கன்னா, குழந்தைங்க பார்க்க கூடாது. அப்படி இல்ல. பெற்றோர்களுடைய வழிகாட்டுதலின்படி 16 வயதுக்கு கம்மியான குழந்தைகளை கூட்டிட்டு போகணுங்கிறதான் யுஏ 16 இது. யுஏ 16 இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டியது இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார்கள். மற்றபடி இந்த படம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறதுங்கிறத நம்ம கண்கூட பாக்குறோம். 2 தரப்பு தான். படத்தை பார்க்காதவன் எல்லாம் படம் நல்லா இல்லைங்கிறான். படத்தை பார்த்தவன் எல்லாம் படம் நல்லா இருக்குன்றான். இந்த 2 தரப்பு மட்டும் தான் சோசியல் மீடியால இருக்குது. ஓகே. 3 தரப்பான ஆடியன்ஸ வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. நான் நேத்து தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்பொழுது, அ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறு நல்லா தெரிஞ்சவங்க, அரசியல்ல பயணம் பண்ணக்கூடியவங்க வந்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, இது வந்து மொழிப்போர் அப்படிங்கிறத கோர் கான்செப்ட்டா இருக்கிற ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட இருக்கு. அதனால இந்த கோர் கான்செப்ட் வந்து எங்கேயாவது நீர்த்து போகுதோ, இதுல மொழிப்போருக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. இதற்கிடையிலே ஒரு லவ்வு இதெல்லாம் கொண்டு வந்து இத வந்து நீர்த்து போக செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, எதிரி அப்படிங்கிறது இதுல வந்து ஒன்றிய அரசு தான். ஆனா ஒன்றிய அரசு அப்படின்னு காட்டாம, ரவி மோகனுடைய அந்த கேரக்டர் அந்த கதாபாத்திரத்த வந்து ஒரு வில்லன் மாதிரி வச்சிருக்கிறாங்க. இது வந்து டைவர்ட் பண்ணுது அட்டென்ஷன கோர் இஷ்யூல இருந்து அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இத எப்படி பார்க்கிறது? ஒரு ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் மீடியம். ஒரு கருத்த கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறதான ஒரு மீடியம். அது மக்களுக்கு புரியிற ஒரு மொழியில நம்ம சொல்லணும். ஒரு ப்ராபகேண்டா ஃபிலிமுக்கும், ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம், ஒரு கருத்து சொல்ற ஒரு படத்துக்கும் தேர் இஸ் எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இல்லையா? சோ இந்த விமர்சனத்த எப்படி நம்ம அமெரிக்கால இல்ல. நம்ம இந்தியால இருக்கோம். இந்தியாவினுடைய சென்சார் போர்டு எப்படிப்பட்டது அப்படின்னா, கதாநாயகியின் பின்புறத்த கதாநாயகன் தடவுறத அனுமதிக்கும். அதாவது வெகுஜனமா யூஸ் டிக்கெட் குடுத்தே அனுமதிக்கும். வயித்துல பம்பரம் விடுறத அனுமதிக்கும். ஆஃப் பாயில் போடுறத அனுமதிக்கும். ஆபாச காட்சிகள் நெஞ்ச பக்கத்துல காட்டுறது, பேட்ட வச்சு பால் அடிக்க போற மாரி காட்டுறதெல்லாம் அனுமதிக்கும். ஆனால் இந்த பராசக்தியை நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. இந்த கடைசி டயலாக் ஒண்ணு நீக்கியிருக்காங்கல்ல, அண்ணா பேசுவதை நீக்கியிருக்கிறாங்க. அது என்ன சித்தரிப்பா? கற்பனையில எழுதியிருக்கிறாங்களா? இல்ல அந்த அந்த அண்ணா என்பவர் உண்மையிலேயே பேசிய ஒரு வசனம் அது. வசனம் கூட இல்ல. உண்மையிலேயே பேசிய ஒரு உரை அது. உண்மையிலேயே வரலாற்றில் நடந்த ஒரு விஷயத்தை ஒரு சென்சார் போர்டு நீக்குதுன்னா, இங்க ஒரு படைப்பாளிக்கான சுதந்திரம் என்ன இருக்கு? அப்படிங்கிறத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும்.
ஒண்ணு. 2வது, இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு கிட்ட காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுக்க முடியும். பச்சை பொய்யா சொல்லி காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்து விருது வாங்க முடியும். கேரளா டைரீஸா, கேரளா ஃபைல்ஸ்ன்னு மலையாளிகள கேரளா அசிங்கப்படுத்த ஸ்டோரி. முடியும். இப்ப கூட ரீசென்ட்டா தாஜ்மஹால பத்தி ஒரு அந்த ட்ரெய்லர் பார்த்தாலே காமெடி. தாஜ்மஹால சிவன் கோயில்னு படம் எடுக்க முடியும். ஆனா உண்மையிலேயே நடந்த போராட்டத்த எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து ஒரு படமாக சமர்ப்பிப்பதுன்றது ஒரு படைப்பாளிக்கு சாதாரண விஷயம். அதுவும் இந்தியன் சென்சார் போர்ட்ல பிஜேபி இருந்தா மட்டும் இல்ல. காங்கிரஸ் இருந்தா யார் இருந்தாலுமே மேபி இப்ப இருக்கிற இந்த மாறிய காங்கிரஸ் இருக்குல்ல, சேஞ்சுடு நன்றாக மாறிய காங்கிரஸ் இருக்குல்ல, அதாவது நல்ல விதமாக மாறி இருக்கிற ராகுல் காந்தியின் இதுல வந்து பெடரலிசம் எல்லாம் பேசுற காங்கிரஸ் வந்து இருந்தா வேணா அனுபவிச்சிருப்பாங்களே தவிர பழைய காங்கிரஸ் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளவு தடைகளை தாண்டி ஒரு படம் உங்ககிட்ட வருதுங்கிறப்ப சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். ஒண்ணு. 2வது, என்ன போராளிகளுக்கு எல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல. அவங்க எல்லாம் என்ன அவங்க வீட்டுல எல்லாம் பிறந்த உடனே போய் போராட்டம் பண்ணி இந்திய எதிர்ப்புல சாவுன்னு செத்தாங்களா? அந்த ராஜேந்திரன் என்கிற மாணவனுக்கு வந்து காதல் இருக்கலாம். எத்தனை எல்லாருமே அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, பொண்டாட்டி, புள்ளைன்னு வாழ்ந்தவங்க தானே. அவர்களுடைய வாழ்க்கையை இவரெல்லாம் இப்படி வாழ்ந்தாங்க செத்தாங்கன்னு காட்டுறது ஒண்ணும் அது ஏதோ அவங்களை அசிங்கப்படுத்துறதோ இல்ல. அது ஏதோ அவர்களுக்கும் காதல் இருந்திருக்கும் தானே. என்ன நம்ம ஊர்ல ஒரு புது புத்தி இருக்கு. போராளினாலே அவன் 24 மணி நேரமும் அப்படியே ரத்தத்துல அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கும் அவனோட ரத்தம். அப்படிலாம் இல்ல. அவனும் காதல் செய்யறவன் தான். அவனுக்கு வந்து உன்னை விட இன உணர்வு, தமிழ் உணர்வு, மொழி உணர்வு அதிகம்ன்றதான். அப்ப இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறது ஒண்ணு. அவர்களும் நம்மிடையே வாழ்ந்த மக்கள் தாங்கன்னு காட்டுற ஒரு நேர்மையான ஒரு சித்தரிப்பு ஒண்ணு. இது போக இந்த இளைஞர்கள், இன்றைக்கு ஒரு இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இன்றைக்கு நம்ம வந்து ஜென்சின்னு சொல்றோம்ல, இவங்க கிட்ட நீ படத்தை போய் காட்டணும்னா இந்த மாதிரியான அது வந்து ஒரு சினிமாவாகவும் ஒரு பொழுதுபோக்கு வகையிலும் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அப்படி திருப்திப்படுத்தாம நீங்க வெறும் இதுவாதான் காட்டணும்னா 1008 டாக்குமெண்ட்ரி இருக்கு. இது வரைக்கும் பார்த்திருக்கானா? 1008 புத்தகம், மொழிப்போரை பத்தி 1008 புத்தகம் இருக்கு தமிழ்ல. எவனாவது படிச்சிருக்கானா? அப்ப இதை ஒரு பொழுதுபோக்கும் நிறைந்த அம்சங்கள் உள்ள ஒரு சினிமாவாக அந்த இளைஞர்கிட்ட காட்டினாதான் முதல்ல அதை பத்தி இன்னைக்கு போய் கூகுள்ல டைப் பண்ணுங்க 1965 எவ்வளவு சர்ச் உங்களுக்கு காட்டுது பாருங்க. இது ஏன்னா நேற்று இந்த இளைஞர்கள் பண்ணியிருக்காங்க சர்ச். பொள்ளாச்சி மேசகர்னு பண்ணியிருக்காங்க, 1965 பொள்ளாச்சின்னு பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் நேற்று இந்த படம் தூண்டிய கூகுள் தேடல்கள். அப்ப இதுதான் நம்மளுடைய ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்மா பாக்கணுமே தவிர ஒரு ஒரு யாரும் சொல்ல துணியாத கிட்டத்தட்ட இந்த கேப் இருக்கலாம். அதனாலதான் நேற்று நான் எழுதியிருந்தேன், திராவிட அரசியல் வறட்சிங்கிறது சினிமால சாதாரணம் இல்லை. என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே இங்க ஒட்டுமொத்த வறட்சி வந்துருச்சு. விசு அதுக்கப்புறம் தான் எழுதுறாரு, நான் வந்து 1967 இருந்து வேட்டி கட்டுறதையே விட்டேன், பேண்ட் போடுறதையே விட்டேன்னு எழுதுறாரு. அப்ப இப்படிப்பட்டவங்க தான் உங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு படம் மறுபடியும் நம்ம அரசியல உண்மையிலே இங்க நடந்ததை உங்களுக்கு நேர்மையா சொல்லி இருக்குன்னா அதுல இருக்கிற குறைகளை வந்து பெரிதிப்படுத்திக்கிட்டே நான் பெரிய அறிவாளி, எனக்கு தான் சினிமா தெரியும், இதுல இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு காட்டாம அதில் உள்ள பாசிட்டிவை பாராட்டுவதுதான் அந்த படைப்பாளிக்கு நம்ம செய்கிற ஒரு நன்றியாக நேர்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து திமுக தரப்புல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த படத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலயே இது திமுகவுடைய ஒரு ப்ராபகேண்டா பிலிம், கரெக்டா எலெக்ஷன் நெருக்கத்துல இப்படி ஒரு படத்தை எடுத்து வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா படத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவனுடைய வாழ்க்கையில இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இது சொல்லுது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களுடைய கதாபாத்திரமே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு ஒவ்வொரு சீன் ஒரு ஷார்ட்ஸா தான் வந்துட்டு போகுதே தவிர இதை டைரக்டா ஒரு கட்சியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயோ இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலயோ இந்த நரேஷன் இல்ல அப்படிங்கறத நாம பார்க்க முடியுது. அது ஒரு ரீசன் நினைக்கிறீங்களா இளைஞர்கள்ட்ட போய் இது வந்து ஈஸியா சேர்ந்ததுக்கு? ஏன்னா அவங்க தலைமுறையை சேர்ந்த ஒரு இளைஞன் அப்படிங்கிறது. அப்போ ஒரு படத்துடைய நோக்கம், அதுவும் குறிப்பா பராசக்தியோட நோக்கம்ங்கிறது ஹிந்தி திணிப்புனா என்ன, எதற்காக நாம வந்து ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும், ஸ்டூடெண்ட்ஸ் உடைய போராட்டம் வந்து எவ்வளவு முக்கியமானது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரசியல் புரிதல் எவ்வளவு முக்கியமானது, இந்த 2 அடிப்படை விஷயங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல நிச்சயம். இப்போ நான் வந்து 2 விஷயத்த பதிவு பண்றேன் இதுல. முதல்ல எனக்கு பர்சனலா இன்னமும் திமுகவுக்கு இந்த படத்துல முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும், அண்ணா கதாபாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆசை இருக்கிறது. ஆனால் சென்சார் போர்டு அண்ணா சொன்னதையே தூக்குது அப்படின்னா அதுக்கான இடம் இல்லைங்கிறது எனக்கு புரியுது. 2வது, இவங்க கேக்குறாங்க திமுக ப்ரொபகண்டா பிலிமா இருக்கு பண்றாங்க அப்படின்னு. அப்புறம் மொழிப்போர் வந்தா திமுக வராம என்ன அதிமுக காட்டுவாங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், இது பாத்தியா திமுக படங்கிறதுனால அந்த படத்துல எம்ஜிஆரே காட்டலடி. எம்ஜிஆர் அப்ப வந்து ஷூட்டிங் போயிருந்தாரு. அண்ணா கிட்ட பெர்மிஷன் கேட்டு இதான் வரலாறு. அண்ணா கிட்ட எனக்கு படப்பிடிப்பு இருக்குன்னா அண்ணா பெர்மிஷன் கொடுத்தாரு, சரிப்பா நீ போராட்டத்துக்கு வேணா ஷூட்டிங் போன. எம்ஜிஆர் ஷூட்டிங்ல இருந்தாரு, அவர் எப்படி காட்ட முடியும்? மொழி போராட்டம் யாரு பண்ணாங்களோ
யாரால் அந்த மாணவர்கள் உந்தப்பட்டு, யாருனுடைய பேச்சை கேட்டு, எழுத்தை கேட்டு, யாருனுடைய கொள்கை முழக்கத்தை கேட்டு அந்த இளைஞர்கள் எழுந்தார்களோ அவங்கள தானே காட்ட முடியும். வேற என்ன காங்கிரஸ்னால காங்கிரஸ் எதிர்த்து போராட்டம் காட்ட முடியுமா? நடந்த வரலாறு அப்படி இருக்குது. திமுக தான் போராடிச்சு, திமுக தான் இளைஞர்களை வழி நடத்துச்சுங்க. அந்த படத்திலே வரும். சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு, இந்த அண்ணா பேச்சையும் கேளுப்பாம்பாரு அதர்வாட்ட. ஆமா, அதர்வா உயிரை கொடுக்குறான்னா ராஜேந்திரன் என்கிற இளைஞன் கேரக்டர் வச்சு அதர்வா எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமா, திமுக இளைஞர் தான். வேற யாரு மொழிக்கா இந்த மண்ணில் இது பண்ணா? அப்ப இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த படம் இளைஞர்கள்கிட்ட சென்று சேர்ந்திருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த இளைஞர்கள் கிட்ட கேள்வி இருக்குல்ல, எதுக்கு ஹிந்தி படிக்க கூடாதுன்றான், எதுக்கு இந்திய எனக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் அதுக்கு எல்லா பதிலும் இந்த படம் சொல்லுது. நீங்க இந்திய அந்நிய மொழினா என்னது, ஆங்கில அந்நிய மொழியை ஏத்துக்கிற, இந்தியை ஏத்துக்க மாட்டியாங்கிற கேள்வி வரைக்கும் இந்த படத்துல பதில் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான காட்சியில இவர் சொல்லுவாரு, சிவகார்த்திகேயன் வந்து படிங்கிறேன், ஏன் படிக்க மாட்டேன், ஹிந்தி வந்துச்சுன்னா வேலையே கிடைக்காதுங்கிறேன்னு சொல்லி கிழிச்சு போடுவாரு. அப்ப இது வரைக்கும் அதே போல சிவகார்த்திகேயனுக்கு வேலை கிடைக்காது. இப்ப இது எல்லாமே அந்த படத்துல காட்டிக்கிட்டே இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், எல்லாரும் ஹிந்தி படிச்சுட்டா எல்லாரும் சமம் கிடையாது. இந்தி புலமை எல்லாருக்கும் சமம் ஆயிராது. இந்திக்காரனுக்கான இந்தி புலமையும், தமிழை தாய்மொழியாக கொண்ட எனக்கு, நான் குழந்தையில இருந்து ஹிந்தி படிச்சிருந்தாலும் என்னோட இந்தி புலமையும் சமம் ஆயிராது. அவன் தாலாட்டுல இருந்து வீடு வரைக்கும் கேட்கிறான், இந்திய கேட்டு கேட்டு வளர்வான், நான் ஒரு மொழியாதான் படிப்பேங்கிறத தெளிவா இந்த படம் வந்து அந்த இன்டர்வியூ காட்சிகள்ல சொல்லுது. இன்னொரு ஒரு சரியான காமெடி எனக்கு பாக்குறப்ப எவ்வளவு இன்செக்யூரா இருக்காங்க பாருங்க இந்த இந்திக்காரங்க. ஒரு படங்கிறதே சித்தரிக்கப்பட்டதானே, ஒரு படங்கிறதே சித்தரிக்கப்பட்டது. முதல்லயே சம் ஹிஸ்டாரிக்கல் எவென்ட்ஸ் அப்படின்னு டிராமடைஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இதுன்னு சொல்லிதான் போடுறாங்க. அது போக எல்லா படமும் சித்தரிப்பு தான். அதுல இந்த இன்டர்வியூ காட்சியும் போஸ்ட் ஆபீஸ் காட்சியும் சித்தரிக்கப்பட்டது. லேபிள் போட்டிருந்தானுங்க படத்துல. நீங்க வந்து படம் பார்க்கல நினைக்கிறேன், பாக்குறப்ப தெரியும். அப்ப படம் ஃபுல்லாவே சித்தரிப்பு. ஆனா அதுல என்ன 2 காட்சி சித்தரிப்புனா, அவ்வளவு இன்செக்யூரிட்டியே இந்திக்காரர்களுக்கு இந்த படம், இந்தி வெறியர்களுக்கு வந்து இந்த படம் உருவாக்கி இருக்கிறது. அது போக இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியே எதுல இருக்குன்னா, இளைஞர்கள், குழந்தைகளிடையே இந்த இந்தி எதிர்ப்பு ஏன் தமிழ்நாட்டுல இருக்கு, மத்தவன் எல்லாம் கத்துக்கிறான், நம்ம ஏன் கத்துக்கல, நம்ம மட்டும் ஏன் இருமொழி கொள்கை, எல்லா கேள்விகளுக்கும் இந்த படம் ரொம்ப தெளிவாக சுபவி பதில் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ தடவை எழுதியிருக்கிறேன். நிறைய பேர் திமுக காரங்க அவ்வளவு பேர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம திருப்பி பேசிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம எல்லாம் விட சினிமா சக்தி வாய்ந்தது, சிவகார்த்திகேயன் சக்தி வாய்ந்தவர், அது மாற்றுக்கிறதே கிடையாது. சிவகார்த்திகேயன் சொன்னா அது பல இளைஞர்கள்ட்ட போய் சேரும். அதனாலதான் சிவகார்த்திகேயனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது, இப்படி ஒரு படத்துல நடிச்சதுக்காக. இல்லைன்னா என்ன எப்படி பார்ப்பான், திமுக காரனா தான் பார்ப்பான். உனக்கு வேற வேலை இல்ல, திமுக சொம்பு 200 அப்ப நம்ம எனக்கு நான் சொல்லி நீ கேட்கணுங்கிறத யாரோ சொல்லி கேட்டா போதுங்கிற சந்தோஷம் தான் இந்த படத்தை பார்க்கும்போது வருது. அதனாலதான் இந்த படம் இளைஞரிடையே சென்று சேருன்றத நான் வந்து கண்கூடா உணர்ந்தேன் தியேட்டர்ல. நம்ம எப்பவுமே நம்ம கிரியேட்டர்ஸ் தான். அதனால ஒரு படத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப உணர்வு பூர்வமாவும் பார்ப்போம், டெக்னிக்கலியும் நம்ம பார்ப்போம். இந்த படத்துல இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்ச ஏதாவது விஷயங்கள் உண்டா? எனக்கு 2வது பாதி ரொம்ப ட்ரமடைஸ்டா ஆயிருச்சு, ரொம்ப ரொம்ப சினிமாவா ஆயிருச்சு செகண்ட் ஹாஃப்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அத வந்து இறுதியில இளைஞர்கள் அப்படி பார்க்கல. பொதுவாவே சினிமா ரச்சனை என்பது இந்த காலத்து இப்ப இருக்கிற ஜென்சி இளைஞர்களுக்கும் நமக்குமே வித்தியாசம் இருக்கு. சினிமா ரச்சனை அவங்க நான் வந்து பார்த்தா ஜென்சி இளைஞர்கள் எல்லாம் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குங்கிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிச்சு ரொம்ப, அவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிச்சுனாங்க. அப்ப இது மாதிரிதான் எனக்கு இப்ப நான் சமகாலத்துல இருக்கிற சில இயக்குநர்கள் போனா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அவங்கதான் இன்னைக்கு வந்து பெரிய இயக்குநர்களா இருக்காங்க. அப்ப இந்த ரசனை மாறுபாட்டே இருக்கும் பொழுது செகண்ட் ஹாஃபும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, நிறைய பேர் இளைஞர்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது இந்த படத்தினுடைய ஒரு பிளஸ்ஸாக தான் நான் பாக்குறேன். ஒருவேளை அதான் இப்போ சில காட்சிகளை மாற்றி அமைக்கலாம் நம்ம நினைக்கிறோம். பட் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்றப்ப, சினிமாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரசனை தானே. அதனால அதுல ஒன்றும் நம்ம தப்பு சொல்றதுக்கு இல்லை. நிறைய டயலாக்ஸ் மியூட் பண்ணிருக்காங்க, எடிட் பண்ணிருக்காங்க. 25 எடிட்டுக்கு மேல போயிருக்கு. வர சப்பாத்தி அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எடிட் பண்ணிருக்காங்க. தீ பரவட்டும், நீதி பரவட்டும் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கும் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா தீ பரவட்டும் அந்த 2 வார்த்தைகள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இவ்ளோ எடிட்ஸ் கொடுக்கிற அளவுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு அச்சுறுத்தலை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கா? ஏன்னா படம் ட்ரெய்லரை பார்த்துட்டு இப்ப முழு படத்தை பார்க்கும்பொழுது இத பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நேத்து ஒரு தொலைக்காட்சி டிபேட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து கேள்வி எழுப்புறாரு. ஹிந்தி அரக்கின்னு சொல்றீங்களே, யார சொல்றீங்க? அவர் வந்து குறிப்பிட்டு மறைமுகமா சொல்றது, அதுல வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமராக இந்திரா காந்திய காட்டினோன்னே, ஹிந்தி அரக்கின்னு சொல்றீங்களே, யார சொல்றீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு பதிலுக்கு மகிழ்ந்தன் வந்து,
பாரத் மாதான்னு சொல்றீங்களா, யார சொல்றீங்க அப்படின்னு கேட்டோனே அவரு, இல்ல இல்ல நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி மழுப்புறாரு. என்ன அச்சம் இது? இது இன்செக்யூரிட்டி தான். அப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த படத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சான்றிதழே தமிழ்ல நம்ம சொல்லுவோம்ல, "நீ யார்றா சர்டிபிகேட் குடுக்குறதுக்கு? நீ யார்றா அப்ப அவனுக்கு சர்டிபிகேட் குடுக்குறதுன்னு" கேட்கிறோம்ல. இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு சான்றிதழே, சர்டிபிகேட்டே சென்சார் போர்டு செய்திருக்கிற இந்த கட்டு தான். இந்த கட்டுகள் தான் இது நம்ம எதிரிக்கு எதிரான படம்ங்கிறத தெள்ளத் தெளிவாக தமிழ் மக்கள்ட்ட போய் சேர்த்திருக்குது. 2வது விஷயம், நீ கட் பண்ண எல்லாமே என்ன வரும்னு மக்களுக்கு தெரியும். தியேட்டர்ல அவனுக்கு அவ்வளவு டயலாக் உனக்கு தெரியுது. பரவட்டுங்கிறது என்ன? இன்னைக்கு நேத்தா தமிழ்நாட்டுல இருக்கு தெரியுது. அது போக ட்ரெய்லர்ல வந்துருச்சு. அப்புறம் நீ அத கட் பண்ணி என்ன பண்ண போற? கட் பண்ற. இல்ல அப்புறம் அந்த இந்த ரவி மோகன் சொல்ற அந்த ஆன்டி நேஷனல் ஸ்கம் அப்படிங்கிறத மியூட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆடியன்ஸ்ல இருக்கிற பசங்க அத ஆடியன்ஸ் சொல்றாங்க. சொல்றாங்க. அவங்க எல்லாமே தெரியும். நல்ல டயலாக் நீ போய் என்ன சொல்லணும்? ஹெச் ராஜாவ போய் திட்டு. நீ ஹெச் ராஜாக்கு சென்சார் குடு. ஹெச் ராஜாவ சொல்லாமலே லிவிங்ஸ்டன் மாரி வெட்டி விடு நாக்க. அங்க தானே போய் வைக்கணும். இந்த ஆன்டி நேஷனல்ங்கிறது தமிழ்நாட்டுல எப்பங்க தெரியும்? ஹெச் ராஜா சொல்லிதான் தெரியும் நமக்கு. ஹெச் ராஜா உங்க கட்சிக்காரர் தானே. அந்த ஆளு சொல்றத ரவிமோகன் சொன்னா உனக்கு பயம் வருதுன்னா இது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அப்ப இது எல்லாமே மக்கள் வந்து மக்களுக்கு பயங்கர ஜாலியா இருக்கு. டேய் நீங்க என்னதான் வெட்டினாலும் எங்களுக்கு தெரியும்டா அப்படி அதுல ஒரு இது கிடைக்குதுல்ல. மத்தபடி இந்த கொல்டி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. பட் அது கூட படத்துல ரொம்ப நியாயமான இடத்துலங்களை தான் பயன்பட்டு இருக்கு. நெகட்டிவா பயன்படல. அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக பதில் சொல்றாங்க கதாநாயகி. அதனால இது எல்லாமே இப்போ இப்போ இந்த கட்டுகளினால அவர்களுக்கு ஏதோ மன திருப்தி கிடைத்திருக்குமே தவிர படத்திற்கு எல்லளவும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல வேண்டியது. இன்னும் அந்த கடைசியில அந்த அண்ணாவினுடைய டயலாகையும் சேர்த்திருந்தா இன்னும் அது ஒரு பெரிய மாஸ் மொமெண்டாக தியேட்டர்ல இருந்திருக்கும். அது ஒண்ணுதான் அவர்களுடைய வெற்றி. சரி போய் தொலைங்கடான்னு விடலாமே தவிர வேற ஒன்னும் இந்த படத்திற்கோ இதுக்கு சொல்ல வந்தது எஸ்கே சொன்ன மாதிரி இந்த படம் சொன்ன வந்ததை வந்து அந்த கட்டுகள் எதுவுமே கெடுக்கல அப்படிங்கிறது உண்மை. அந்த ரத்னமாலா கேரக்டர பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட சுதா கொங்கராவ பார்க்குற மாரியே இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து தெலுங்கு பின்னணியிலருந்து வரக்கூடியவங்க. அந்த கேரக்டர் பேசக்கூடிய ஒரு வசனம். நான் வந்து நாளைக்கு நான் தெலுங்கு பேசுறவ தான். ஆனா, நாளைக்கு என் மேல வந்து திணிச்சா நானும் எதிர்ப்பேன். தமிழ் தெ ம பதிலா ஹிந்தி என் மேல திணிச்சா நான் வந்து போராடுவேன். அப்படின்னு சொல்லக்கூடியது, கிட்டத்தட்ட சுதா கொங்கராவுடைய பெர்சனல் வியூஸ வந்து மிரர் பண்ற மாரி இருக்கு. அந்த கேரக்டர் ஒரு ஒரு ரிலீஃபாவே இருக்கு. ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட்ல வந்து தொடர்ந்து ஒரு ஒரு ரிலீஃப் அட் த சேம் டைம் அந்த போராட்டத்திலயும் அந்த பெண் வந்து ஆண்களுக்கு இணையாக தீவிரமா அந்த போராட்டத்துல அவளுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்கல்ல. 60கள்ல பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த அளவுக்கு இருந்ததா அப்படின்னு நம்ம வியந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் அந்த படம் ஏற்படுத்துச்சு. அந்த கேரக்டர் எப்படி பாக்க அந்த அந்த கேரக்டர்னுடைய நீங்க அடிப்படையே வந்து இப்போ நான் வந்து நேத்து எழுதிருந்தேன். அது வந்து சுதா கோங்கரா வந்து தன்னைத்தானே இப்ப கேக்குறாங்கல்ல, தெலுங்குச்சி வந்து தமிழ் படம் எடுக்குறாங்க. தெலுங்கர்கள் எடுத்தா தெலுங்கு படம் எல்லாம் பேசுறாங்கல்ல. இதற்கான பதில் எல்லாம் அந்த கேரக்டர் குடுக்குது. அதுவும் போக தெலுங்கர்கள் நாட்டையே ஆள்றாங்கன்னு வேற சொல்றாங்க. இவனுக்கு வந்து நாளைக்கு தெலுங்கு திணிச்சா கூட நான் வந்து சண்டை போடுவேன்னு அது சொல்றது எங்க இருந்து வருதுன்னா, பெரியாரினுடைய கொள்கை தான். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன? நாளையே இன்று பார்ப்பனர்களால திராவிடர்களுக்கு நடக்கிற கொடுமைகள் திராவிடர்களால பார்ப்பனர்களுக்கு நடந்தா, பார்ப்பனர்களுக்கு முதல் ஆளாக நான் போராட வருவேன்னு பெரியார் சொன்னதை தான் அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அதான் நான் திருப்பி திருப்பி மனிதாபிமானம், மனித உரிமை, மொழி உரிமை எல்லாத்துக்குமான உரிமையை தான் திராவிட இயக்கம் பேசுது. அந்த பொண்ணுடைய கேரக்டரும் அத பேசுது. மத்தபடி இந்த ரேடியோல ஒர்க் பண்ணவங்க, நிறைய அரசு நிறுவனங்கள்ல ஒர்க் பண்ண நிறைய பேர் இதுல வந்து மறைமுகமா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, ஈடுபட்டிருக்காங்கன்றதெல்லாம் வரலாற்று பதிவு. அதுல இருந்துதான் இவங்க அந்த கேரக்டரையுமே அந்த பொண்ணும் ஆல் இண்டியா ரேடியோல தான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல் இண்டியா ரேடியோல ஒர்க் பண்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்கா படத்தோட சேர்ந்தது. அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா அதர்வாக்கு ஃப்ரெண்டு. தம்பிக்குதான் ஃப்ரெண்டு. ஆனா இந்த நடுரோட்டில் காதல் செய்வது இதெல்லாம் வந்து சினிமா லிபர்ட்டியாக நம்ம 1960களின் காட்சியா நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு வேணா பண்ணலாம் தவிர இதெல்லாம் நம்ம வந்து சினிமா லிபர்ட்டியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த மாதிரியான பெண்கள் என்ன நம்ம ஊர்லதான் தமிழ்நாட்டுலதான் பெண்கள் எத்தனை பெண்கள் இருக்காங்க. நீங்க வரலாறு எடுத்து பார்த்தா ஆண்களை விட ரொம்ப துணிச்சலாக கேள்வி கேட்டது எல்லாமே பெண்களாக தான் இருப்பாங்க. அதனால இது ஒண்ணும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இல்ல. இன்னும் ஜனநாயகன் வந்து சென்சார் இஷ்யூ போயிட்டு இருக்கு. 21ஆம் தேதி ஹியரிங்னு சொல்லியிருக்காங்க. எப்ப படம் வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது சினிமால ரொம்ப முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஜனநாயகனுக்கும் பொருந்தும், பராசக்திக்கும் பொருந்தும். நமக்கு அரசியல் ரீதியாக விஜய் மேல விமர்சனம் இருக்கலாமே தவிர, இந்த படம் வெளிவரக்கூடாதுன்னுலாம் நம்ம என்னைக்குமே நினைச்சது கிடையாது.
ராம் கோபால் வர்மா அப்படிங்கிற பிரபல இயக்குனர் வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதாவது சென்சார் போர்டு அப்படிங்களே இன்னைக்கு காலாவதி ஆயிடுச்சு அந்த கான்செப்டே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா எரால வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க. ஒரு கிளிக் ஆஃப் பட்டன்ல எல்லா வக்ரம், வன்முறை, வெரசமான விஷயங்கள் எல்லாம் அவங்களால வந்து பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சென்சார்ங்கிறதே தேவையற்றது. அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த அவர் வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்க? ஏங்க இது 100க்கு 100 உண்மை. இப்போ ரொம்ப சாதாரணமான பாட்டு இருக்குல்ல. ஜிபி முத்து பாட்டு ஒண்ணு இருக்கு. நக்கு அப்படி நக்குன்னு நடுவுல வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு போவாரு. அந்த பாட்ட என் பாப்பா பாக்குது. நக்குன்ற வார்த்தை அதுக்கு தெரியுது. நக்குன்றது சென்சார்ல வந்து கட்டு. அப்ப இது என்ன என்ன நீ அங்க அனுமதிப்ப, எல்லாத்தையும் அனுமதிப்ப. இங்க வந்து உன் இஷ்டத்துக்கு உன்னோட அரசியலுக்கு ஏத்த மாரி கட் பண்ணுவேன்னா, இது ஒரு ஒண்ணுக்கும் உதவாத அதிகார அமைப்பா தான் இருக்கு. நான் வந்து முதல்ல இருந்தே சொல்றது என்னன்னா, சென்சார் போர்டு இருக்கணும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சென்சார் போர்டு அப்படிங்கிறதுக்கு பதிலா சர்டிபிகேஷன் போர்டா இருக்கணும் அது. நீ கட் பண்ற உரிமை உனக்கு கிடையாது. நீ இந்த படம் இவங்க பார்க்கலாம், அவங்க பார்க்கலாம்னு சர்டிபிகேட் குடு. இங்க தியேட்டர் வாசல்ல இவங்கள தான் அனுமதிக்கணும். நாங்க ஒரு ஒரு சர்டிபிகேட் குடுத்தோம்னா, அதன்படி படமா அடல்ட்ஸ மட்டும் அனுமதி. இதுதானே நீ ஃபாலோ பண்ண. அத விட்டுட்டு எத நான் பார்க்கணும், எது கெட்டது எனக்கு, எது நல்லது எனக்குன்னு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற வயசு உள்ளவங்களுக்கு முடிவு செய்யறதுக்கு நீ யாரு? அப்ப இந்த கான்செப்டே ரொம்ப ஜனநாயக முரணான ஒரு கான்செப்ட். அப்ப என்ன நம்ம எதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா சர்டிபிகேஷன் தான். அது போல அண்ணாவின் வரலாற்று உரையை வந்து சென்சார் கட் பண்ணுது அப்படிங்கறது வந்து ஒரு தவறு அப்படின்னா, விஜய் ரத்தத்தை நக்குவதை கூட அனுமதிச்சுதான் ஆகணும். அதுக்கு ஏன் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போ. இல்ல உனக்கு பிரச்சனை ஏன் சர்டிபிகேட். ஆனா இதுல என்ன அப்படின்னா, நம்ம வந்து முழு மூச்சாக ஜனநாயகன் என்கிற படம் வரணும். அதுவும் ஒரு படம் தான். அது நீங்க அது எண்டா பெரிய அது எவ்வளவு சமூகத்துக்கு இரலவெண்டா இருக்கு. நல்லது சொல்லுதா, கெட்டது இதெல்லாம் போக அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு படம் எடுக்க உரிமை இருக்கு, நடிப்பவருக்கு உரிமை இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆனால் அந்த நடிகருக்கு பாசிசமும் பாயாசமும் ஒண்ணு இல்ல அப்படிங்கிறதை இன்று பாசிஸ்டுகள் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் அவரும் உணரணும். இன்றைக்கு அவருக்கு ஏற்ற இந்த பாய்காட்ட நீ என்ன போடணும், பாய்காட் பிஜேபின்னு போடணும். நீ நியாயமா உனக்கு ஏதாவது சொரணை இருக்கு, உங்க அண்ணன் உனக்கு ஏதாவது அரசியல் ஒழுங்கா சொல்லி கொடுத்திருந்தான்னா நீ பாய்காட் பிஜேபி போடுவ, பாய்காட் சென்சார் போர்டுன்னு போடுவ. என்னத்தையாவது பாய்காட் இந்த ரங்கராஜ் பாண்டே ஒரு மேடையில போய் அருண்ஜேட்லியோட நினைவு இதுல போய் வெளிப்படையா சொல்றாரு, இது அமித்ஷாவோட ராஜதந்திரம். ஜனநாயகனை வெளியிடாது அமித்ஷாவினுடைய ராஜதந்திரமா. நீ அட்லீஸ்ட் பாய்காட் சாணக்கியா டிவின்னு போடுங்கடா. நான் இந்த தாவேகா ரசிகர்களை கேட்கிறேன், நீங்க பாய்காட் சாணக்கியான்னு போடுங்கடா, பாய்காட் ரங்கராஜ் பாண்டேனாவது போடுங்கடா. சம்பந்தம் எல்லாம் பாய்காட் பராசக்தின்னு போட்டு புலங்காய் அடைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி அரசியலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் விட கொடுமை. விஜய் எவ்வளவு பெரிய தைரியசாலி என்பதை இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை எடுத்து காட்டிருக்குது. ஒரு பிரச்சனை வரும்போதுதான் ஒருத்தனுடைய துணிச்சல் வெளிவரும் அப்படிம்பாங்க. அது நீங்க வந்து இந்த போலிகளுக்கு கூட சொல்லுவாங்க, பருந்து வந்துச்சுன்னா போலிக்கே வந்து வீரம் வரும் அப்படின்னு. அப்படி கூட இந்த இந்த பயந்தாங்குழிக்கு வந்து இப்ப வரைக்கும் வீரம் வரல பாருங்க. மக்களுக்காக தான் நீ வரமாட்ட, உனக்காகவும் வர்றதுன்னா நீ என்ன வந்து மக்களுக்காக பண்ண போற? ஏன்னா திரையுலகுல எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட் ஒண்ணு நேற்று வந்துருச்சு. எக்ஸப்ட் விஜய், எவ்ரி ஒன் ஹஸ் ஸ்போக்கன் ஃபார் விஜய். இதை விட ஒரு கேவலம் ஒரு தலைவனுக்கு இருக்க முடியுமா? இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், இது தவறுதான். படம் வரணும் தான். ஆனால் இதில் இருந்து நீங்கள் கற்க வேண்டிய பாடங்களை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத விஜயின் ரசிகர்களுக்கு நான் வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி டாக்டர், நன்றி.